இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆங்கிள் கிரைண்டரு. மொத்தம் 3 ஆங்கிள் கிரைண்டரு. அது 3மே ப்ராப்ளம் தான். அதை நம்ம சரி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு. உங்கள் மிஷின் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம். உங்கள் மிஷினை நான் சரி பண்ணி தருவேன். நம்ம கடை எங்கே இருக்குன்னா இளையான்குடி பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நம்ம மொதல் மிஷின் போஸ் மிஷினை தான் பார்க்குறோம். ஆன் ஆகுதான்னு பார்க்குறோம். மிஷின் எதுவுமே ரன் ஆகலை. இந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு பிரித்து பார்த்துடலாம். கார்பன் போயிடுச்சா இல்லை சுவிட்சு போயிடுச்சான்னு பார்த்துடலாம். நம்ம பிரித்து பார்த்ததில் கார்பன் ஒரு சைடு நல்லா இருக்கு, ஒரு சைடு வந்து ரொம்ப தேஞ்சு போயிருக்கு. அது போக ஆரம்பிச்சர் ரொம்ப வீக்காக இருக்குது. சுவிட்சும் இந்த மிஷினில் வேலை செய்யலை. நம்ம இப்போ அடுத்த மிஷினை பார்க்குறோம். இது 2வது மிஷினு. இதுலேயும் இந்த மிஷின்லேயும் சுவிட்சு இல்லை, ஒழுங்காக வேலை செய்யலை. கார்பனும் தேஞ்சிருக்கு. நம்ம இப்போ போஸோடைய ஆரம்பிச்சர் தான் பார்க்குறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ரொம்ப வீக்காக இருக்குது. இது நம்ம போட்டாலும் மிஷினை வெறும் ஒரு நாள் 2 நாள் தான் ஓடும். அதோட புகைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கும் பாருங்கள். நம்ம இப்போ போஸோட காயில் தான் பார்க்குறோம். போஸோட காயில் நல்லாவே இருக்குது. மற்ற ஒரு மிஷினையும் பார்க்கும்போது அதோட காயில் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஆங்கிள் கிரைண்டர் பவர் டெக் மிஷினை நான் பார்க்குறோம். இதில் எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் வயர் கனெக்ஷன் தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. அது நம்ம வயர் கனெக்ஷன் சரியாக மாட்டினோம்னா மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிருது. அது அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது போக நம்ம போஸும் மற்றொரு மிஷினும் பவர் டெக் மிஷினும் நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. போஸோட மிஷினில் கார்பனும் சுவிட்சும் போச்சு, மற்றொரு மிஷினில் கார்பனும் சுவிட்சும் போச்சு. பவர் டெக் மிஷினில் வயர் தப்பாக கொடுத்துருக்கு. அதை நம்ம சரி பண்ணுவோம். இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு மிஷினு. பாருங்கள் வயர் கனெக்ஷன் நம்ம சரியாக கொடுத்ததுனால ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போஸ் மிஷினில் நம்ம சுவிட்சும் கார்பனும் மாற்றியாச்சு. ஆனால் ஆரம்பிச்சர் வீக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ரன்னிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அது புது ஆரம்பிச்சர் தான் மாற்றணும். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மிஷின் ரன் ஆகுது. இப்போ நம்ம பிளாக் டெக்கர் மிஷினை தான் பார்க்குறோம். இந்த மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நம்ம இதில் கார்பனும் சுவிட்சும் மாற்றியாச்சு. பாருங்கள் இதான் நம்ம கடையோட விசிட்டிங் கார்டு. உங்கள் மிஷினும் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம். உங்கள் மிஷினை நான் சரி பண்ணி தருவேன். நம்ம கிட்ட எங்கே இருக்குன்னா இளையாங்குடி பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்குது.